ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் கமெண்ட் ஆட்டோமேஷன். பாட்பி பார்த்தீங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் ஆட்டோமேஷன் சப்போர்ட்டட். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் ஆட்டோமேஷன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் மேனுவலாக போஸ்ட்டுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறதோ இல்லை டிஎம் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி போடுறீங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ போடுறீங்க. அதில் வந்து அவங்க கமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் கேட்குறாங்க, இல்லை அதை பற்றி டீட்டெயில் கேட்குறாங்க. இது நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் மேனுவலாக ரிப்ளை அண்ட் டிஎம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாட்பியோட கமெண்ட் ஆட்டோமேஷன் டூல் இருந்துச்சுன்னா உங்களால் அதை ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அவங்க பண்ணுற கமெண்ட்டுக்கு உங்களால் ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் பண்ண முடியும், ப்ளஸ் டிஎம் பண்ண முடியும். பாட்பி பார்த்தீங்கன்னா போத் ChatGPT அண்ட் DeepSeek இன்டிகிரேட்டர்னால உங்களுக்கு ஏஐ மூலிமா கூட நம்ம வந்து கமெண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் டிஎம் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக் கமெண்ட் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்பி டேஷ்போர்ட் போய்க்குங்க. ஸோ இதுதான் பாட்பி டேஷ்போர்ட். ஸோ லெஃப்ட் சைட் பேனலில் அண்டர் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் பாட்பியோட கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் வித் ஃபேஸ்புக்னு கிளிக் பண்ணுங்கள். விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பேஜெல்லாம் பாட்பியோட கனெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. தென் கிளிக் சேவ் கொடுங்க. அவ்வளோதான், கனெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பாட்பியோட கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுங்க. உங்கள் பேஜை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். இப்போ உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா பாட்பியோட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்டர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் ஆட்டோமேஷன் ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண பேஜ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் இருக்க பர்டிகுலர் பேஜில் இருக்க எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு ரைட் சைடு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் 4 ஆப்ஷன் காமிக்கும். எனேபிள் ஆட்டோ ரிப்ளை, எனேபிள் ஆட்டோ கமெண்ட், லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ், லீவ் ஏ கமெண்ட் நவ். ஓகேங்களா? லீவ் ஏ கமெண்ட் நவ் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இங்கேருந்து அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாட்பி டெஸ்டிங் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரேட் கமெண்ட் பாருங்க, கமெண்ட் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் கிளிக்கியருங்கிறத கிளிக் பண்ணி அந்த போஸ்ட்டில் கமெண்ட்டை பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து தெரியுதுங்களா? பாட்பி டெஸ்டிங் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைவாக கமெண்ட் பண்ணிக்கலாம் பாட்பி டேஷ்போர்ட்லேருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டுக்கு இங்கேருந்து ரிப்ளை கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் கமெண்ட் பர்சனை கமெண்ட் பண்ணாமல் கமெண்ட்லேருந்து பிளாக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேமிங் வேர்ட்ஸ், ஏதாவது அன்யூஷுவல் வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை கமெண்ட் பண்ணுறது பிளாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் 3மே இங்கேருந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்பி டெஸ்டிங் நமக்கு நம்ம பண்ணது தான், அதுக்கு நம்மளே ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ரிப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் ரிப்ளை வந்து இங்கேருந்து நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா போஸ்ட்டையும் ஒரே டேஷ்போர்டில் மேனேஜ் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ ரிப்ளை. ஓகேங்களா? எனேபிள் ஆட்டோ ரிப்ளை அப்படிங்கிறது இப்போ ஃபாலோவர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரிப்ளை கமெண்ட் கொடுத்து ப்ளஸ் அவங்களுக்கு டிஎம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் போடுறோம். ஓகேங்களா? அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க.
உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ளீஸ் செக் யுவர் டிஎம் அப்படின்னு ஒன்று ரிப்ளை பண்ணி உடனே அவங்க ரிப்ளை டிஎம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது. இதுதான் எனபிள் ஆட்டோ ரிப்ளை. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ் புதுசாக ஒரு போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி கமெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு வாங்குவோம். உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போய் பண்ணி அதில் நான் புதுசாக போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் சரிங்களா, iPhone 16 கேஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பாட்பி டேஷ்போர்ட் போய்க்கிங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க. அந்த போஸ்ட் வந்து இப்போ இங்கே லிஸ்ட் ஆகுதுங்களா. நம்ம இப்போ எனபிள் ஆட்டோ ரிப்ளை பார்க்க போகலாம். Do you want to use save templates கேட்குது. நீங்கள் ஒன்று கொடுத்துருங்க. நம்ம வந்து புதுசாக டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சேவ் டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுன் வரும். இல்லைனா நோன்னு கொடுத்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சூஸ் லேபிள். இப்போ லேபிளில் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ iPhone 16 கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல அந்த பர்டிகுலராக இப்போ iPhone 16 கேஸ் கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம லேபிளில் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். வந்து நான் வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் கமெண்ட். ஓகே, எதுவும் மேண்டட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு அப்படின்னா, யாராவது அஃபென்சிவ் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா அன்யூஷுவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கமெண்ட்டை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணலாம் இல்லை டெலிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்கள் கமெண்ட்டில் வந்து டாகுன்னு டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை கமா போட்டு கேட், டாக் இல்லை கேட் அந்த மாதிரி ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணி உங்கள் கமெண்டில் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்டை ஹைட் பண்ணணுமா, இல்லை அந்த கமெண்டை டெலிட் பண்ணணுமா, இல்லை அந்த கமெண்ட் பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கணுமா டிஎம்மில், சாரி டோன்ட் டூ தஸ் அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இது இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த வேர்டை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கமா போட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹைடு இல்லைனா டெலிட் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் பிளாங்காக விட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, do you want to send reply message to user multiple time. இப்படி இது வந்து ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறாரு. இப்போ இந்த iPhone 16 கேஸுக்கு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் போகிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லேட்டராக திரும்பி கமெண்ட் போட்டால் அவங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் கொடுக்கணுமா, இல்லை வந்து ஜஸ்ட்டு அவர் அப்படியே பிளாங்காக விட்டுருலாமா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் ரிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா நோனே கொடுத்துருங்க. இல்லை அவங்க எத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் எஸ்ன்னு கொடுத்தேன். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனபிள் கமெண்ட் ரிப்ளை, இது எஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் கமெண்ட் ரிப்ளை, ஆஃப்டர் கமெண்ட் ரிப்ளை. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணதுக்கப்புறம் அது ஹைட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். நான் நோனே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் 3. ஆட்டோமேட் ரிப்ளை பை ஏஐ, ஜென்ரிக் மெசேஜ் ஃபார் ஆல், சென்ட் மெசேஜ் பை ஃபில்டரிங் வேர்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டோமேட் ரிப்ளை பை ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாட்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் சாட் ஜிபிடி இல்லைனா டீப் சீக்கோட கீ வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இன்டிகிரேட் பண்ணாமல் இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. பாட்பி பார்த்தீங்கன்னா போத் ஓப்பன் ஏஐ அண்ட் டீப் சீக் சப்போர்ட்டட். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஏஐ மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட் ரிப்ளை பை ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. டெஸ்ட்டுன்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த ஏஐ ட்ரைன் பண்ணுறேன். இப்போ அவங்க வந்து கமெண்டில் வந்து என்ன வேணால் கொஷின் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். கமெண்டில் வந்து என்ன வேணால் கொஷின் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஐஃபோன் கேஸ் போட்டிருக்கோம்.
அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி கொடுக்குறேன்னா, நம்ம ஐஃபோன் கேஸ் போட்டிருக்கனால யார் வேணால் ப்ரைஸ் கேட்கலாம், இல்லை எப்படி வாங்குறதுன்னு கேட்கலாம், சப்போர்ட் நம்பர் கேட்கலாம். ஸோ ஓகேங்களா, சும்மா ஜஸ்ட் ஐஃபோன் 16 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1000. அந்த கஸ்டமருக்கு ஆர்டர் ஃப்ரம் apple.com வெப்சைட். ஓகே, ஜஸ்ட்டு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 3வது செலக்ட் டெம்ப்ளேட் ஃபார் ப்ரைவேட் ரிப்ளை. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ரிப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் டிஎம்ல போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் 16 கேஸ் இருக்கனால அந்த ஐஃபோன் 16 கேஸ் ரிலேட்டடாக வெரைட்டி ஆஃப் கேசஸ் அந்த மாதிரி நம்ம முன்னாடியே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு டிஎம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் பாருங்கள். டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், டெம்ப்ளேட் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் 2 ரிப்ளை மெசேஜ் தான் இருக்கணும். ஓகேங்களா, அதாவது 2 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கணும். மோர் தென் தட் ஆஸ் பர் மெட்டா பாலிசி நாட் சப்போர்ட்டட். ஓகேங்களா, ஸோ அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் மெசேஜ் டெம்ப்ளேட் கொடுங்க. ஃப்ளோ பில்டரில் டைட்டில் கொடுத்துருங்க 16 கேஸ். ஓகேங்களா, சேவ் கொடுத்துருவேன். ஸோ நமக்கு ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் தான் அலோடு. இது ஒரு ஸ்டெப். நம்ம இங்கே வந்து தேங்க்ஸ் ஃபார் என்கொயரி அப்படின்னு போட்டு ப்ளீஸ் விசிட் www. ஆர்டர். ஓகேங்களா, எப்படி கொடுத்துறோம். இது ஒரு ஸ்டெப். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளோ வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பட்டன் கொடுத்து ஸ்டார்ட் ஃப்ளோ கொடுத்து இன்னொரு ஃப்ளோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம வந்து பேஜில் டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ், கிளிக் சேவ். ரெஃப்ரெஷ் லிஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் நம்ம கிரியேட் பண்ண ஃப்ளோவை செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கிளிக் சப்மிட். தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இங்கே ப்ரைஸ் கேட்க போகிறேன். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் கேஸ்னு அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணும். ப்ளஸ் வந்து நமக்கு டிஎம் சாட் போட் நம்ம கிரியேட் பண்ண ஃப்ளோ வந்து டிஎம் ஆகும். பார்த்தீங்கன்னா டிஎம் வந்துச்சு பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ணது தேங்க்ஸ் ஃபார் என்கொயரி ப்ளீஸ் விசிட் apple.com ஃபார் ஆர்டர். நம்ம போட்ட இமேஜ். இப்போ நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு கமெண்ட்லேயே ஏஐ ரிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஆஃப் திஸ் கேஸ். The price of iPhone 16 is ₹1,000. You can order it directly from the Apple website. If you have any other question or need assistance, please feel free to ask. Okay. நம்ம எப்படி ஏஐ டேட்டா ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி வந்து ஏஐ வந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ ட்ரெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ அதுக்கு ஏற்றாப்புல ஆப்டிமைஸ்டாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண பர்டிகுலராக. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதான் எக்ஸாம்பிள். ஏஐ நம்ம யூஸ் பண்ணி எப்படி கமெண்ட் ரிப்ளை பண்ணி வைக்கிறது, ப்ளஸ் எப்படி டிஎம்முக்கு நமக்கு வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் அந்த கீரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ ஆர்டர் ரிப்ளை ரிப்போர்ட். இதில் வந்து
யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது எல்லாமே இங்கே காட்டும். வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் கேஸ், அந்த கமெண்ட் வந்த கமெண்ட்டு யார் பண்ணியிருக்கா, பாட்டி அது ஒரு யூசர். ஓகேங்களா, ரிப்ளை கமெண்ட் என்ன போயிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்துடும். நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஹவு டு யூஸ் AI assistant ஃபார் கமெண்ட் ரிப்ளை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மெத்தட் பார்ப்போம். 3 மெத்தடில் இப்போ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஆட்டோ ரிப்ளை ரிப்போர்ட். இஃப் நீங்கள் உங்களுக்கு இந்த கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ் ஆட்டோ ரிப்ளை கேம்பெயின் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் வந்து ரிப்ளை ஆகாது, யாருக்குமே டிஎம் போகாது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் ஆட்டோ ரிப்ளை. ஓகே, டெலிட் பண்ணிட்டேன். எனேபிள் ஆட்டோ ரிப்ளை ரிப்போர்ட். அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். 16 கேஸ் எதுவும் கிடையாது. இங்கே எதுவும் மல்டிபிள் டைம் கமெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரிக் மெசேஜ் ஃபார். ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரே இது கமெண்ட் ரிப்ளை பண்ணும். இப்போ வந்து ஏன்னா வந்து அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்றாப்புல பதில் சொல்லும். ஜென்ரிக் மெசேஜ்னால் நீங்கள் என்ன வேர்ட் கொடுக்குறீங்களோ, இப்போ வந்து யாராவது என்கொயரி பண்ணிட்டாங்க வாட் இஸ் த ப்ரைஸ்ன்னு கேட்டாலும் ஒரே மெசேஜ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதுக்குன்னா செக் யுவர் டிஎம். ஓகேங்களா, செக் யுவர் டிஎம் அப்படின்னு கமெண்ட் ரிப்ளை வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் இல்லைனா வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த கேஸோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரிப்ளை டிஎம் வந்து நம்ம வந்து ப்ரைஸு எவ்வளோ போட்டிருக்கோம், அந்த ப்ரைஸு ப்ளஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். சப்மிட் அண்ட் சேவ் அஸ் அ டெம்ப்ளேட், இல்லைன்னா சப்மிட் மட்டும் கொடுக்கலாம். நான் இப்போ சப்மிட் மட்டும் கொடுக்குறேன். அந்த போஸ்ட்டுக்கு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹவு டு ஆர்டர்னு கொடுக்குறேன். ஹவு டு ஆர்டர்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ரிப்ளை கமெண்ட் வரும், செக் யுவர் டிஎம்னு வரும். பார்த்துங்க, எனக்கு புதுசாக வந்துடுச்சு. இது பழசு இங்கே இருக்குது. இப்போ வந்து புதுசாக இங்கே வந்து பாருங்க, 7:08 PM டைம் பார்த்துங்க. இப்போ வந்து அது இது டிஎம். நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் வந்துருக்கும். செக் யுவர் டிஎம் போட்டு நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்துருக்கு பாருங்கள், இங்கே செக் யுவர் டிஎம் போட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரே கமெண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும், செக் யுவர் டிஎம், செக் யுவர் டிஎம், செக் யுவர் டிஎம் அப்படின்னு. நம்ம டிஎம்மில் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு, அந்த ப்ராடக்ட்டோட வேரியன்ட், கலர்ஸு, நம்ம இது எல்லாமே டிஎம்மில் அமைச்சிடலாம் ஃப்ளோ ஃபில்டர் மூலிமா. இதுதான் ஜென்ரிக்கோட எக்ஸாம். இதே அதே மாதிரி தான் நீங்கள் போஸ்டர்ஸில் போய்ட்டு ஆர்டர் ரிப்ளை ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஹவு டு ஆர்டர், செக் யுவர் டிஎம், செக் யுவர் டிஎம், இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுதான் ஜென்ரிக் ஆட்டோ ரிப்ளை எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இதை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஆட்டோ ரிப்ளை ரிப்போர்ட். எனேபிள் ஆட்டோ ரிப்ளை. நோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் பை ஃபில்டரிங் வேர்ட் சென்டென்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கமெண்ட்ல நம்ம பார்த்துருப்போம். எல்லாருமே வீடியோவில் சொல்லுவாங்க, நிறைய வீடியோவில் ரீல்ஸு வீடியோஸ்லாம் பார்க்குறது, கமெண்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், கமெண்டில் ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க பர்டிகுலர் வேர்டு வந்து மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும்தான் அந்த நமக்கு வந்து நம்ம கமெண்ட் அதாவது பாஸ் ஆகும். இல்லைனா வந்து வேறு கமெண்ட் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் கேம்பெயின் நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். ரிப்ளை த ஃபில்டர் எக்ஸாக்ட்லி மேட்சஸ். அப்படி எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து யாராவது ப்ளீஸ் ஷேர் லிங்க் அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் வீடியோவில், கமெண்டில் லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கன்னு. அவங்க வந்து லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணாமல் ப்ளீஸ் ஷேர் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை வித் எனி மேட்சஸ் அக்கர்ஸ் வித் ஃபில்டர் வேர்ட், இதுதான் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து கமெண்ட் லிங்க்னு டைப் பண்ணுறேன். அவங்க வந்து ப்ளீஸ் ஷேர் லிங்க், ஓகேங்களா,
அந்த லிங்க்குங்கிற வேர்டு அந்த ஃபுல் ப்ரேஸ்லேயே இருக்குது. ப்ளீஸ் ஷேர் லிங்க் அப்படின்னு இருக்குங்களா, உடனே வந்து ரிப்ளை கமெண்ட் ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லி அப்படின்னா அந்த அவங்க லிங்க்குன்னு டைப் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை கமெண்ட் வரும், டிஎம் வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா. நான் வந்து ரிப்ளை இஃப் எனி மேட்சஸ் அக்கிறது சொல்லிட்டு லிங்க்குன்னு இந்த இடத்துலையும் ரிப்ளை வந்து ப்ளீஸ் செக் யுவர் டிஎம் ஓகேங்களா அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து எந்த இமேஜ் வீடியோஸ் ஆட் பண்ணல. ரிப்ளை கமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண ஃப்ளோ பில்டரே செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரிப்ளை இப்போ நோ மேட்சிங் ஃபவுண்ட் ஓகேங்களா. இந்த இடத்துல அவங்க லிங்க்குன்னு டைப் பண்ணாமல் வேறு ஏதோ டைப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இல்லைன்னா நான் டிஎம் நம்ம ரிப்ளை கமெண்ட் கொடுக்குறோம். ப்ளீஸ் காண்டாக்ட். நம்ம அதர் லிங்க்கு அவங்கள்ட்ட அவங்க கொஷின் எதாவது கேட்குறாங்க, நம்ம லிங்க்குன்னு தான் டைப் பண்ண சொன்னோம். ஆனால் அவங்க லிங்க்கை தவிர வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக கமெண்ட் ரிப்ளை வரும். ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் இன் டிஎம் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கும் தனியாக வந்து ரிப்ளையை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல, வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் வேணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ போஸ்ட்டு போய்க்குங்க. இந்த இடத்துல வந்து நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு லிங்க்குன்னு டைப் பண்ணுறேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், திரும்பி ஓப்பன் ஆகும் பாருங்கள். லிங்க்குன்னு டைப் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் ஆகி எனக்கு மெசேஜ் பாஸ் ஆகிடுச்சு, டிஎம்மில் மெசேஜ் வந்துடுச்சு. நான் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் ப்ளீஸ் செக் டிஎம்னு வந்துருக்கும். பாருங்கள், ப்ளீஸ் செக் யுவர் டிஎம்னு வந்துருக்குங்களா. இப்போ வந்து நான் லிங்கை தவிர வேறு ஏதாவது கேட்குறேன், ப்ரைஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறேன். ப்ரைஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறேன். எனக்கு எந்த டிஎம்மும் வராது. அந்த இடத்துல கமெண்ட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஎம்ல அப்படின்னு தான் வந்திருக்கும். பாருங்கள், நான் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் இன் டிஎம். நான் எந்த டிஎம் ரிப்ளையும் இங்கே செட் பண்ணுற ஃப்ளோவில் நீங்கள் செட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு டிஎம்மும் போகும். ஹவு மே ஹெல்ப் யூ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து வேர்டு ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் கேசஸ். இது இப்படி தான் பண்ணுறாங்க. கமெண்டில் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், லிங்க்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்ம இது இப்படி தான் பண்ணுறது. நீங்கள் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட்டோ ரிப்ளை ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் ப்ளீஸ் லிங்க் இங்கே எல்லாமே இருக்கும். என்ன ரிப்ளை போயிருக்கு, என்ன ரிப்ளை போயிருக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நோ ரிப்ளைடு, நோ மேட்ச் ஃபோன், கரஸ்பாண்டிங் ஃபில்டர் வாட்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ கமெண்ட். எனேபிள் ஆட்டோ கமெண்ட்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கும், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு எவ்ரி 5 மினிட்ஸ், எவ்ரி 10 மினிட்ஸ், எவ்ரி 20 மினிட்ஸ் ஆர் 1 ஹவருக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் நீங்கள் ஒரு கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து லீவு கமெண்ட்னாவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி போஸ்ட் பண்ணுறது முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட்டை வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். இப்போ எவ்ரி 1 ஹவருக்கு போடணும், எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு வந்து போடணும் அந்த மாதிரி. இதுக்கு எனேபிள் ஆட்டோ கமெண்ட் எனேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே மேனேஜர் போயிட்டு கமெண்ட் டெம்ப்ளேட்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ கமெண்ட் டெம்ப்ளேட், அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் வந்து டெஸ்டிங் கமெண்ட் கொடுக்குறேன். என்ன கமெண்ட் வந்து உங்கள் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் ஆகணும் அப்படின்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாப்பி நியூ இயர் போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே வந்து எல்லாருமே ஹாப்பி நியூ இயர்னு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எவ்ரி 5 மினிட்ஸுக்கு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஹாய் ஹாப்பி நியூ இயர் ஓகேங்களா. இது நீங்கள் மல்டிபிளாக ஆட் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி சொல்கிற மாதிரி அது ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஹாய் ஹாப்பி நியூ இயர், ஹாய்
ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா, கிளிக் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி அந்த கமெண்ட் ஆட்டோமேஷன் போய்க்குங்க. ஈரகனுங்க எனபிள் ஆட்டோ கமெண்ட். ஓகேங்களா, எந்த போஸ்ட்டில் வேணுமோ இங்கே வந்து நான் ஹாப்பி நியூ இயர்னு கொடுக்குறேன். ஒன் டைம் அப்படின்னா ஒன் டைம் ஷெடியூல் பண்ணுறது. இப்போ வந்து March 14, 2025. ஓகேங்களா, எந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் போஸ்ட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் அந்த கமெண்ட் மட்டும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் போஸ்ட் ஆகும். இப்போ பீரியாடிக்காக பண்ணணும் அப்படின்னா அப்புறம் கேம்பெயின் ஹாப்பி நியூ இயர்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் செஸ்டிங் கமெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes, எவ்ரி 10 minutes, எவ்ரி 15 minutesக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் ரேண்டமாக அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எவ்ரி 5 minutesக்கு கொடுக்குறேன். இங்கே டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேம்பெயின் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும் என்னைக்கு முடியணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேம்பெயின் எண்ட் டைம். ஓகேங்களா, கேம்பெயின் பிட்வீன் டைமுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 8 to ஈவினிங் 6க்குள்ளே மட்டும்தான் பண்ணணும், மித்த டைம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 24/7 பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 24 ஹவர்ஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ கமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes வந்து அந்த பர் டே எவ்ரி 5 minutes பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, 24 hours நீங்கள் கொடுத்துருக்க டேட் லிமிட் எண்ட் டைம் வரைக்கும். ஸோ நான் வந்து இப்போ கிளிக் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எவ்ரி 5 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ரேண்டமாக. ஸோ ஆஃப்டர் 5 minutes நம்ம போஸ்ட்டை செட் பண்ணி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கமெண்ட் பிச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஹாய் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர், ஹாய் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர், ஹாய் ஆல் ஹாப்பி நியூ இயர், ஹாய் ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த மாதிரி எவ்ரி 5 minutesக்கு கமெண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. இதுதான் கமெண்ட் ஆட்டோ ரிப்ளை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் ஃபுல் பேஜ் ரிப்ளை. நீங்கள் எனபிள் ஃபுல் பேஜ் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா கமெண்ட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா போஸ்ட்லேயும் உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ் ஆட்டோ ரிப்ளை கேம்பெயின். எனபிள் ஃபுல் பேஜ் ரிப்ளை அப்படின்னு என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் கமெண்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கேஸுக்கு இருந்தாலும் சரி, இந்த போஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி, இந்த போஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி, எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சேம் ரிப்ளை கொடுக்குறது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது அஃபென்சிவ் வேர்டு நம்ம பண்ணணும்னா இல்லை, ஓகே மல்டிபிள் டைம் பண்ணுமா பண்ணேன். எனபிள் கமெண்ட் ரிப்ளை எஸ். இதுலேயே அந்த 3 மெத்தட் தான். ஆட்டோமேட்டட் ரிப்ளை பை ஏஐ, ஜெனரிக் மெசேஜ் ஃபார் ஆல், சென்ட் மெசேஜ் பை ஃபில்டரிங் வேர்ட் சென்டென்ஸ். நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் இங்கே என்ன செட் பண்ணுறோமோ அந்த கமெண்ட் தான் பாஸ் ஆகும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக செட் பண்ணோம்ல அந்த கமெண்ட் பாஸ் ஆகாது. நீங்கள் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் பண்ணதை பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எனபிள் ஃபுல் பேஜ் ரிப்ளை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேஜில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் எப்போ யார் கமெண்ட் பண்ணாலும் சேம் ரிப்ளை. இப்போ இதே நீங்கள் ஏஐ இன்டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் இப்போ ஏஐ ட்ரெயின் பண்ணுறத பொறுத்து தான் ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் என்ன இங்கே டேட்டா வந்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா, ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக் கமெண்ட் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ. விசிட் botbit.io for more details. Thank you.